சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான நேரம் என்பது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். உடனே அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். ஆம் செல்லமே, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையை கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம். ஆனால் வாழ்க்கையின் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய். இருளில் ஆழ்ந்து அதை உணரும்போதுதான் வாழ்க்கையை நீ உணருவாய். இனி நீ பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்க தொடங்கிவிட்டாய். உனக்காக உன் சாயப்பா பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக பிரகாசமாக்கப் போகிறேன். நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டு இருக்கிறாய். ஏன்? தேவையில்லாமல் யோசிக்காதே, கவலைகளுக்கு இடம் தராதே. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம். நீ தன்னம்பிக்கையோடு இரு, கலங்காதே. உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் செல்லமே, இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது. நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நான் அளிக்கப் போகும் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு. உன் காரியத்தை மட்டும் நிறுத்திவிடாதே. நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை முயற்சியோடு செய்து கொண்டே இரு. அனைத்தும் நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து நீ செய்யப்போவது எல்லாம் சாதனை தான். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே இருக்கும். கவலைப்படாதே. நீ இப்போது கவலைப்பட்டதெல்லாம் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும். ஆம், உன் துயரங்கள் எல்லாம் மறையப் போகிறது என் செல்லமே. தைரியமாக இரு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் எப்படி உழைக்காமல் செல்வம் மட்டும் சேர்க்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறார்கள். அப்படி சேரக்கூடிய செல்வம் நம்ம கிட்ட நிலையாக இருக்குமா? ஆம் செல்லமே, நிச்சயமாக நிலையாக இருக்காது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தால் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவங்க கிட்ட செல்வம் சேராது. தேவையற்ற வீண் செலவு தான் ஏற்படும் அவர்களுடைய வாழ்க்கையில். அப்படிப்பட்டவர்களுக்கு நம் சாயப்பாவின் மந்திரம் என்ன தெரியுமா? நான் சொல்வது என்ன தெரியுமா? மனசார என்னை நீ நம்ப வேண்டும். ஆம், என்னுடைய மந்திரத்தை உனக்கு கஷ்டமான நேரத்தில் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று என் மந்திரத்தை வேதவாக்காக சொல். உனக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். யாரோ உன்னை காயப்படுத்தியது நியாயமானது இல்லைதான். அதற்காக கோபத்தை நீ மற்றவர்கள் மீது காட்டுவது முற்றிலும் தவறு. ஆம், உன்னிடம் உள்ள கோபத்தையும் எரிச்சலையும் விட்டுவிடு என் செல்லமே. நிச்சயம் நீ நிம்மதி அடைவாய். ஆம், நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் உன் சாயப்பா உன்னை வாழ வைப்பேன். அதற்கு நான் முழு பொறுப்பு. உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயம் கிடைக்கப் போகிறது. அதற்கான எல்லா முயற்சிகளிலும் இருந்து உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைக்கப்பேன். நானே பக்கத்துணையாக இருந்து உன்னை காத்து வருவேன். நாட்கள் பலன் இல்லாமல் போய்கொண்டேதான் இருக்கிறது என கவலைப்படாதே என் செல்லமே. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உன் வெற்றிக்கான படிக்கல்லாக நான் அதை மாற்றத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். உனது பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் நல்ல நாளுக்காக நம்பிக்கையுடன் காத்திரு. ஏனென்றால் எப்பொழுதும் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தால் அதை நீ அனுபவிக்கப் போகிறாய். எனது ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு உண்டு என் செல்லமே. மேலும் உன் வாழ்வில் இனி வெற்றி மட்டுமே தான் கிடைக்கும். ஆம், உன் கைபிடித்து வழிநடத்தும் இந்த சாயப்பா எல்லாவற்றிலும் நீ சிறப்போடு விளங்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, ஆம் செல்லமே, உனக்கான யுகம், உனக்கான பூமி, உனக்கான பிரகாசமான வாழ்க்கை எல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் வந்துவிட்டது. என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகிறது. நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்கப் போகிறாய் என் செல்லமே. ஆம், உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடைகளை காணும் விதையாய் மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களாக
அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்கப் போகிறாய். ஆம், உன் சாயப்பா உன்னை விட்டு எப்பொழுதும் போக மாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உண்மையானது என்று உன் சாயப்பா நன்கு அறிவேன் நான். ஆம் செல்லமே, நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டிருக்கிறாய். என்னதான் அப்படி யோசிக்கிறாய்? அப்படி என்ன நேர்ந்தது? அதை சொல்ல நீ தயங்கினாலும் உன் சாயப்பா நிச்சயமாக அதை நன்கு அறிவேன். ஆகவே தயவு செய்து யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்து விட்டால் எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்தி கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் என் செல்லமே. நீ எனது சொல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு இந்த சாயப்பாவிற்கு முழு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை மீறி என்னை தாண்டி எதுவும் உனக்காக நடக்க விட மாட்டேன். எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்கக்கூட விட மாட்டேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலை இல்லாமல் இரு. தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பின் நான் எதற்கு இருக்கிறேன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பா உன்னை நான் கைவிட மாட்டேன். பாதுகாப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் உன்னை உயர்த்த போகிறேன். இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஆம் செல்லமே, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், ஆசை, கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்கள் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் என் செல்லமே. அந்த பக்கங்களில் எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களில் அதில் இடம்பெறும். அவர்களால் கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே? ஆகவே அவை உணர்த்தும் புரிதல், ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது அந்த பக்கங்கள். இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பமில்லை என்றாலோ அவை ஒன்றும் உன் கையில் இல்லையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதே உன் சாயப்பா நான் தான். இதற்கு வேறு நீ எதற்கும் நீ காரணம் இல்லை என்று புரிகிறதா? ஆகவே உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. ஆகவே முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். ஆகையால் அதைத்தான் நான் கவனித்து தனித்து வாழப்போகிறேன் என்று மட்டும் புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைதட்டலின் ஓசை கிடைக்கும். அதனால் தனித்து கொண்டு செயல்படு. தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே என் செல்லமே. உனக்கான கர்ம வளங்கள் நிச்சயம் எல்லாம் விலகி உன் வாழ்க்கையில் பல நல்ல வளங்களுடன் நீ செல்வ செழிப்புடன் வாழப்போகிறாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.